அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையிலாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, அதிகமான எதிரி தொல்லை இருக்குது, எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தொடர் தோல்விகள் மட்டுமே வருது, வாழ்க்கையே விரக்தியாக இருக்குது, தீராத கண் திருஷ்டியால் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை, அதுவும் குறிப்பாக இந்த நாளில் செய்யும்போது உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் தவிடுபொடியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இதனுடைய சக்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 22ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு சொல்லி நம்ம காலபைரவரை மனதால் நினச்சோ, இல்லை வீட்டில் தீபம் ஏற்றி வச்சோ, இல்லை கோவிலுக்கு சென்றோ வழிபாடு செய்யும்போது அற்புதமான பல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் சொல்லலாம். மேலும் காலத்தையே ஆளக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்க்கும்போதும் காலபைரவர் சொல்லலாம். மேலும் சனி பகவானால் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள், தாக்கங்கள் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கூட தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யும் போது அந்த சனியினுடைய தோஷங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். அப்போ காலபைரவரை யார் வணங்கினாலும் அவங்கள சனி பகவான் எந்த ஒரு தொல்லைக்கும் உட்படுத்த மாட்டார் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த நாள் சனிக்கிழமையோடு சேர்ந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 888 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் ஓப்பன் ஆகி இருக்குது. அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதி பங்குனி 8. அடுத்தது இது சனிக்கிழமை, சனீஸ்வரருக்கு உரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. அடுத்தது இது அஷ்டமி திதி. அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. இவை தாண்டி இன்னொரு சிறப்பும் இருக்குது. இதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்க. ஒருவேளை அந்த வீடியோவை லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த போல தண்ணீரை ரெடி பண்ணிட்டாவது முகம் கை காலை இரவுக்குள்ளார கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதே பதிவுலேயே இன்றைக்கி நீங்கள் காலபைரவர் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டிலேயே வழிபாடு செஞ்சாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தீபத்தை மாலை 5 மணிக்கு மேலே ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது இன்றைக்கி காகத்திற்கும் நாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுங்கன்னு சொல்லியும் அதே பதிவில் கொடுத்துருந்தேன். அடுத்த ஒரு பதிவில் இந்த நாளில் எவையெல்லாம் செய்யணும்னு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் ஒரு சில விஷயங்கள் செய்யவே கூடாதுன்னு சொல்லி பதிவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த விஷயங்களை நம்ம செய்யும்போது அது பல மடங்கு பிரச்சனையை நமக்கு இழுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா வெறும் 8 மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக 8000 பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் தவிடுபொடி ஆகும்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரமானது உங்களை மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வீட்டையுமே ஒரு பாதுகாப்பு கவசமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பரிகாரம், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இந்த நாளில் அசைவம் பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு செஞ்சு சாப்பிடும் பழக்கம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படுது. இந்த எலுமிச்சம்பழத்தை ராஜகனி, தேவகனி அப்படின்னு சொல்லுவோம். நீர் சக்தி பொருந்திய இந்த கனியை நல்லதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சில கெட்ட விஷயங்களை நீக்குவதற்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மேலும் இன்றைக்கி காலபைரவர் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து காலபைரவனுடைய பாதத்தில் வச்சு தர சொல்லுங்கள்.
காலபைரவர் பாதத்தை தொட்ட அந்த எலுமிச்சம்பழம் நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்க இதே போல் ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு இதை நீங்கள் கழுவிக்கோங்க. நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மிளகு வந்து தேவைப்படுது. ஏன் இந்த நாளில் மிளகு வச்சே நிறைய பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதுவும் அஷ்டமி திதியில் நம்ம செய்யும்போது இன்னும் அதீத பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா அஷ்டமிக்கும் மிளகுக்கும் நிறைய தொடர்பு வந்து உண்டு. விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த மிளகானது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், தடைகள், கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து 8 எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க. இந்த சமயத்தில் மனசை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு உங்கள் நெஞ்சுக்கு நேரம் இதை வச்சுட்டு மனதார காலபைரவரை நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு மனதார நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிய பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை சரிபாதியாக வந்துட்டு நீங்கள் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா மிளகு, இதில் 4 மிளகை எலுமிச்சம்பழத்தினுடைய ஒரு மூடியில் வந்துட்டு நீங்கள் குத்தி வைக்கணும். அதாவது திசைக்கு ஒன்றா நீங்கள் வச்சிங்கனாலும் சரி, 4 டைரெக்ஷன்லேயும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தில் இந்த மிளகை குத்தி வச்சிங்கனாலும் சரி, இல்லை பொதுவாக நீங்கள் அப்படியே குத்தி வச்சிங்கனாலும் சரி, மொத்தத்தில் அந்த 4 மிளகானது ஒரு மூடியில் வந்து இருக்கணும். இன்னொரு 4 மிளகு இன்னொரு மூடியில் வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் குத்தி வச்சுக்கோங்க. இந்த மிளகையுமே நீங்கள் 8 மிளகி உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒன்றா பொறுமையாக வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய மூடியில் வந்து குத்தி வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படியினுடைய வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்றா வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. சாதாரணமாகவே எலுமிச்சம்பழத்துக்கு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. நம்ம திருஷ்டி பரிகாரத்துக்கெல்லாம் இதை தான் வந்து பயன்படுத்துவோம். அது சக்தி வாய்ந்த இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் மிளகியும் சேர்த்து இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கிறதோட மட்டுமல்லாமல் இனியும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் காக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு. அதனால எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் இதே போல் வந்து வச்சுருங்க. எத்தனை நாட்கள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி வச்சுட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை மாலை நேரத்துலையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்து எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போடலாம். இதுக்கு நடுவில் வேறு எங்கேயாவது இது வந்து உருண்டு போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு மூடி இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். நிறைய பேர்த்துக்கு இந்த பரிகார முறை குறித்தும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு மேஜிக் போட்ட மாதிரி மாறும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.